மகரம் ராசி, நீங்கள் வந்து சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. உங்களோட வாழ்க்கையில் எப்பவுமே பாருங்கள், உயர்வான நிலைக்கு உங்களோட சொந்த உழைப்பால் வரணும் அப்படின்னு நினைப்பீங்க. எல்லோருக்குமே நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவங்களா பெரும்பாலும் மகர ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதத்தோட கிரக பயிற்சிகளும் கிரக நிலைகளின் மாற்றங்களாலும் ஏற்படக்கூடிய விளைவுகளும் அதன் தாக்கங்களும் என்ன? பொதுவாகவே ஒவ்வொரு மாதமுமே கிரகத்தோட மாற்றம் நடக்கும். அந்த மாற்றம் 12 ராசிக்குமே மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும். இப்போ இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய பயிற்சிகளும் மாற்றங்களும் இந்த மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான நிலைகளை இப்போ ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த அமைப்பால் என்ன மாதிரியான மாதமாக இந்த மாதம் அமைய போகுது? இந்த மாதத்தில் நீங்கள் நினைச்ச காரியங்கள் நிறைவேறுமா? உங்களுக்கு பலமாக என்ன அமையும்? பலவீனமாக என்ன நடக்கும்? எந்த விஷயத்தில் கவனமாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையுமே நாம் இப்போ பார்க்கலாம். நீங்கள் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் நீங்கள் சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடை செய்யுங்க. நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெறுவீங்க. நீங்கள் செய்கிற விஷயத்தில் ஏற்பட்டிருந்த தடை தாமதம் நீங்கும், நன்மை உங்களை வந்து சேரும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு செய்யலேன், அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும், நன்மை உங்களை வந்து சேரும், மகிழ்ச்சி அதிகரிக்கும். சிவபெருமானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக சிவபெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் எளிய முறையில் கணிச்சிக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், ஜாதக கணிப்பை எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இது வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. மகர ராசி அன்பர்கள், கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. எல்லோருக்குமே உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் எல்லோருக்குமே நல்லதை மட்டுமே பெரும்பாலும் செய்யக்கூடியவங்க, நினைக்கக்கூடியவங்க மகர ராசி அன்பர்கள். நீங்கள் ஒரு குடும்பத்தில் மகர ராசிக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னாலே அந்த முழு குடும்ப பொறுப்புமே நீங்கள் தான் பெரும்பாலும் ஏற்று நடத்தக்கூடியவங்களா இருப்பீங்க. அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சின்னு எல்லோருக்குமே அவங்களுக்கு தேவையான விஷயத்த பார்த்து பண்ணக்கூடியவங்களா இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு உதவினா யாருமே தக்க நேரத்தில் கூட இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் அதை பற்றி பெருசாக நீங்கள் எப்போவுமே கவலைப்படவும் மாட்டீங்க. உங்களுக்கு நீங்கள் தான் உறுதுணை அப்படிங்கிறத செயல்படுத்தக்கூடியவங்க. ஆனாலும் மற்றவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையுமே நல்லதாக செய்கிற உங்களுக்கு எந்த ஒரு விஷயமே நல்லதாக நடக்கலை, ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்க தான் செய்யுது. இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட கிரக அமைப்புகள் பல பிரச்சனைகளையும் சிக்கலையும் கொடுத்துருக்கோம். அதுலேருந்து மீண்டு வரதே பெரிய சோதனையாக இருந்திருக்கும். ஆனால் சோதனையை கூட சாதனையாக மாற்றக்கூடியவங்க தாங்க மகர ராசி அன்பர்கள். எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே கலங்கி நீங்கள் துவண்டு போட மாட்டீங்க. சோதனையிலேருந்து சாதனையை பெறக்கூடிய அமைப்பு உங்களோட திறமையால் பெறுவீங்க. அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்புகளால் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பாருங்கள், இந்த மாத தொடக்கத்திலேயே உங்களோட குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கும். சுப காரியம் உங்களோட தலைமையில் உண்டாகும். அதுக்கு பாருங்கள், உங்களுடைய எல்லா உறவினர்களுமே ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை வரும். இதுக்கு முன்னாடி நிறைய கருத்து வேறுபாடு கூட இருந்திருக்கும். அந்த கருத்து வேறுபாடுலாம் இப்போ நீங்கிடும் பாருங்கள். நல்ல ஒரு சந்தோஷமான சூழலில் உங்களோட குடும்ப நிகழ்ச்சி நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. குடும்பத்துக்கு இது ரொம்பவுமே நல்லது. சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீங்க. கோபப்படுறதை பெரும்பாலும் குறைச்சிக்கோங்க. இந்த மாதிரி சுபகாரியம் நடக்கும் பொழுது மற்றவங்களோட செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டும். ஆனால் கோபத்தை குறைச்சிக்கோங்க, நிதானமாக செயல்படுங்க. நன்மைகளை நீங்கள் பெரும்பாலும் பெறலாம். அதுவும் கணவன் மனைவி இடையெல்லாம் கருத்து வேறுபாடு வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசுங்க, வாக்குவாதம் செய்யாமல் இருக்குதுங்க. இது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலை கொடுக்கும். இது சுப நிகழ்ச்சி கைகூடி வரக்கூடிய மாதம் அப்படிங்கிறதுனால உறவினர்களோ நண்பர்களோ உங்களோட வீட்டில் எப்பவுமே இருப்பாங்க. வீட்டில் ஒரு சந்தோஷமான சூழல் இப்போ உருவாக போகுது. அது மட்டும் இல்லாமல் ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியோட போகிறீங்க. ஆசைப்படுகிற பொருளையுமே வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுவும் உங்கள் மனைவி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருளை வாங்கி கொடுத்து அவங்களையுமே சந்தோஷப்படுத்துவீங்க. பிள்ளைகளோட தேவைகளை அறிந்துக்கிட்டு செயல்படுத்துவீங்க. வெளியூர் அல்லது ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கு பெரும்பாலும் இந்த மகர ராசிக்கு இந்த மாதம் நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நிறைய பேர் மாலை போட்டு சபரிமலை கூட போகிறாங்க. அந்த மாதிரியான வாய்ப்பு கூட இந்த மகர ராசி அன்பர்கள் இப்போ உருவாகும். வெளியூர் சுற்றுலா இல்லைன்னா ஆன்மீக பயணம், இதில் ஏதாவது ஒரு வாய்ப்பு வரும். அது வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க.
மேல் படிப்புக்காக உங்களுடைய பிள்ளைங்களை வெளிநாடு அனுப்பி வைக்கக்கூடிய நிலை கூட ஒரு சில மகர ராசி அன்பர்கள் இப்போ உருவாகியிருக்கு. இப்போது அமைப்பு ரொம்பவுமே நல்லாயிருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய பின்னடைவு, தடங்கள், தாமதம் இதெல்லாம் சந்திச்சுட்டு வந்தவங்களுக்கு நல்ல ஒரு உயர்வுக்கான அமைப்பு இப்போ இருக்குது. அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கள். நன்மை அதிகரிக்கணும் அப்படின்னா நிறைய முயற்சி செய்யணும். கடுமையாக உழைச்சா அதற்கேற்ற பலனை கட்டாயம் நீங்கள் பெறுவீங்க. இப்படி வந்திருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு சரியாக பயன்படுத்திக்கணும். நேரம் நல்லா இருக்குது அப்படின்னா தானாக எந்த விஷயமும் நடக்காது. அதுக்கான முயற்சிகளை நம்ம ஈடுபடணும். அப்போது நல்ல அமைப்புகள் உருவாகும். அதனால் நல்ல பயனை நீங்கள் கட்டாயம் இந்த மாதம் பெறுவீங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில் நீங்கள் சிறப்பாக செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே சிறப்பான அங்கீகாரம், பாராட்டு கிடைக்கும். அப்படி இருந்தாலுமே உங்களோட பணிகளில் நீங்கள் முழுமையாக கவனமாக இருக்கணும். சில இடையூறுகள், கூட வேலை செய்கிறவங்களோட பிரச்சனை இது மாதிரி ஏதாச்சும் வரும். அதனால தான் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் ஒரு சில அன்பர்களுக்கு பாருங்களேன், இடமாற்றம் கூட வரும். உங்களோட பணிகளுக்கான பதவி உயர்வு ஏற்பட பெரும்பாலும் வாய்ப்பு இருக்குது. அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு மாத மத்தியில் நீங்கள் பாருங்கள் ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. அதுவும் வரவு செலவு விஷயத்தில் ரொம்பவுமே தெளிவாக வச்சுக்கோங்க. பற்று வரவு இந்த கணக்குகள்லாம் கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் நல்ல விறுவிறுப்பாக நடக்கும். நீங்கள் வச்சுருக்கிற பொருட்களை தரமான பொருட்களாக வச்சுக்கோங்க. மறைமுக எதிர்ப்புகள் மறைஞ்சு போகும். தொழிலில் நல்ல ஒரு மூலதனத்தை நீங்கள் இப்போ அதிகரிக்க போகிறீங்க. கணக்கு வழக்குகளை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே கவனமாக கையாளுங்க. மாத கடைசியில் பாருங்கள் கையிருப்பு அதிகரிக்கும். எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது நீங்கள் வரவு செலவெல்லாம் ரொம்பவுமே சுமூகமாக செய்யக்கூடிய அமைப்பு. தேவையில்லாத விஷயத்துக்காக செலவு பண்ணாதீங்க. அது எதிர்காலத்துக்காக சேமித்து வைக்கிறது எதிர்காலத்தில் வரக்கூடிய பற்றாக்குறையை நீக்க உதவியாக இருக்கும். குடும்பத்தை கட்டி காக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் ரொம்பவுமே ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களை புரிஞ்சிக்கல, யாரும் சொல்கிற விஷயத்த சொல்கிற கருத்தை ஏற்றுக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் எப்பவுமே இருந்துகிட்ருக்கும். குடும்பத்துக்குள்ளேயே நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருந்திருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், குடும்பத்தை கட்டி காக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு அற்புதமான கிரக அமைப்பு அற்புதமான மாதமாக கொடுத்துருக்கு. சில ஆசைப்பட்ட பொருட்கள்லாம் இப்போ நீங்கள் வாங்கி மகிழ்ச்சியடைய போகிறீங்க. புதிய ஆடை அலங்காரத்தில் கவனம் செலுத்துவீங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு உங்களோட சிறப்பான செயலால் பாருங்கள் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உண்டாகுது. எதிர்பார்த்த சலுகை கரெக்டாக கிடைக்கும். ஊதிய உயர்வு ஏற்பட்டு உங்களுக்கு மகிழ்ச்சியை கூட கொடுக்கும். பெரும்பாலும் நன்மைகள் உண்டாகக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. இந்த மாதம் வரக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கவும் தீமைகள் உங்களை விட்டு விலகவும் சனி பகவான் வழிபாடு செய்யுங்க. ரொம்பவுமே சிறப்பான உயர்வை பெறுவீங்க. ஓம் அருங்கால் இனியவனை போற்றி, ஓம் அண்டியவர்க்கு அருள்பவனை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை தொடர்ந்து பாராயணம் செய்யுங்க. உங்களோட வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றி கூட தினம்தோறும் இந்த மந்திரத்தை 18 முறை உச்சரிங்க. அன்றைய தினத்தை சனி பகவான் வழிபட்டுட்டு இந்த மந்திரத்தை உச்சரித்து செயல்படுங்க. நன்மைகளை நீங்கள் பெறலாம். அன்றைய தினம் வரக்கூடிய காரிய தடை நீங்கும். நன்மை வரும். ஒரு தைரியம் உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் இந்த அமைப்பு ரொம்பவுமே நல்லாயிருக்கு. பயணங்கள் மேற்கொள்ளதில் ஆர்வம் காட்டக்கூடிய நீங்கள் அதனால் பெரும்பாலும் நன்மையை பெறுவீங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு தங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர்கள்கிட்ட சட்டுன்னு சினத்தை காட்டாமல் சாந்தமாக அவங்கள அணுகுமுறை செஞ்சால் நன்மைகளை பெறலாம். வியாபாரிகளுக்கு உங்களோட கவனக்குறைவால் பயணத்தில் உடைமைகளை களவாடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கவனமாக பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. கைப்பொருட்களை கவனக்குறைவாக இல்லாமல் வச்சுக்காதீங்க. யாருக்கிட்டையும் நீங்கள் இரவல் தரதையுமே தவிர்த்துடுங்க. பாதுகாப்பான பயணம் நல்லது. குடும்ப தலைவிகள் உங்களோட பிள்ளைகளோட நலனை கருதி அக்கறை காட்டி அவங்களோட முன்னேற்ற பாதைக்கு அழைச்சி செல்வீங்க. இதுக்கு முன்னாடி உடல் ஆரோக்கியத்தில் பின்னடைவு இருந்துச்சுன்னா இப்போ பாருங்களேன் அந்த பின்னடைவு நீங்குது. ஆரோக்கியத்தில் சிறப்பான உயர்வு ஏற்படுது. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இப்போ வரும். வாய்ப்பே இல்லாமல் இருந்தவங்களுக்குமே நல்ல ஒரு உயர்வு இருக்குது. வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. நன்மைகளை பெரும்பாலும் நீங்கள் பெறுவீங்க. மாணவர்களுக்கு தங்களுக்கு அதிக மதிப்பெண்ணை பெறணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை உண்டாகும். இப்போ பாருங்களேன் அதுக்கான அமைப்பு இருக்குது. நல்லா படித்தா நல்ல மதிப்பெண்ணை பெறக்கூடியும். அதே போல் நல்லா படித்த விஷயத்தை எழுதி பாருங்கள். அது நல்ல மதிப்பெண் எடுக்க உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கும். சனி பகவானை சனிக்கிழமையில் வழிபடுவதால் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் இந்த மகர ராசி அன்பர்கள் நீங்கள் பெற முடியும். பெரும்பாலும் இந்த மாதம் பல வகையிலுமே வெற்றிகள் சூழ்ந்து நன்மைகளையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய யோகத்தை கொடுத்துருக்கு. சிறப்பான உயர்வு அமையக்கூடிய யோகம் உண்டாகியிருக்கு. ஆனால் அலைச்சல் திடீர் பயணம் இருக்கும்.
எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணால் நன்மையை பெறலாம். கோபத்தை மட்டும் தவிர்த்தால் பெரும்பாலும் நீங்கள் நல்ல ஒரு உயர்வையுமே உண்டாக்கலாம். என்ன மகர ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மகரம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.